நாங்கள் 2006 இடம்பெயர்ந்து உதாரணமாக இடம்பெயர்ந்து 10 வருஷமாக முகாமில் இருந்து இப்போ எங்களுக்கு சம்பந்தர் ஊடாக சம்பந்தர் ஐயா ஊடாக குடியேற்றி இருக்கு. குடியேற்றி நாங்கள் வந்து ஓலைக்கொட்டியில் தற்காலிகமாக எனக்கு தனியாரண்டு பொதுவாக சொல்ல போனால் தனியாரண்டு நிறுவனம் ஜுவனஜார் கொட்டில் தரல. நானாக ஓலை வாங்கி கூந்தல் வாங்கி சின்ன கொட்டில் போட்டு எங்களோட வளவெல்லாம் சரி டோசர் போட்டு தள்ளி எல்லாம் பள்ளம் வளவெல்லாம் தண்ணி பிடிச்சி சரியான கஷ்டத்து மத்தியில் நான் தனியே இருக்கிறேன். கஷ்டத்தில் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள மாகாண சுப உறுப்பினர் நாகேஸ்வரண்ணன் அவர் சொன்னார், கவலைப்படாதங்க, கனடாவில் தமிழ் மக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இதை பற்றி எடுத்து கதைச்சிருக்கிறேன், அவங்க தனியாருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம் என்று சொன்னார். அரசாங்கமும் தனியாளன்னு சொல்லி வீடு தாராளம் மாதிரி கதைச்சு நான் என்ற வீடு வாசல்லாம் அழிஞ்சு கணவன் 2 பிள்ளைகள் யுத்தத்தை பாதிக்கப்பட்டிருக்கு, கணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு டாப்பாவில் அவரே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்த நேரம் எனக்கு கனடாவில் இருந்து இலங்கை தமிழ் மக்கள் செய்த உதவியை நான் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். எனக்கு வீடு தந்து இப்போ 18ஆம் தேதி தான் பால் காய்ச்சிருந்தாங்க. இப்போ சம்பந்தர் ஐயா வந்து திறந்து வச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு நான் இனிமேல் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நல்ல சந்தோஷத்தோட இந்த பேர பிள்ளைகளோட நான் நல்ல சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு உதவி செய்த கனடா மக்களுக்கு நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆண்டு கணவனை யுத்தத்தால் ஒரு மகனையும் கணவனையும் வளர்ந்த நான், எனக்கு மொத்தத்தில் 3 பிள்ளைகள் 14 வயது மகனும் தகப்பனையும் நான் யுத்தத்தால் இழந்து 2 பிள்ளைகள் 7 வயது பொம்பளை பிள்ளையும் 10 வயது மகனையும் கூலிக்கு புத்தி அவலடிச்சு நெல் புத்தி மாவடிச்சு அப்படித்தான் என்னோட மக்களை வளர்ந்து வீடு வாசல் கட்டி 19 வயசு வரைக்குள்ள 7 படிச்சுட்டு இருந்த மகள் என்னோட இருந்தவன் மின்னல் அடிச்சு போட்டா. அதுக்கு பிறகு நான் சரியா வருத்தப்பட்டு இப்போ நான் உடல்ல சரியில்லாத நிலையில கூலிக்கு நேரத்தோட நான் கூலிக்கு பாடுபட்டு பிள்ளைகளை வளர்த்தேன். இப்போ எனக்கு கூலிக்கு செய்ய இயலாது, உடம்பால பாதிக்கப்பட்டு இப்போ என்னால் செய்யக்கூடிய வேலை என்னன்னா இப்போ உழைச்சி நான் சாப்பிட்றேன். எப்படி உழைக்கிறேன்னு சொன்னால் நான் கோழி வளர்க்குறேன். என்னால் முதல் அதை இதெல்லாம் செய்து தொழில் செய்த நான் இப்போ எனக்கு ஒரு மம்பட்டி கூட எடுத்து எனக்கு கொத்த முடியாது. அதால் நான் ஒரு கூடை உண்டடிச்சு கோழி தான் கொஞ்சம் வளர்த்து அதால் ஒரு சின்ன சீட்டு வளை கட்டி அதால் சீவிச்சு கொண்டு நானே உழைச்சி நானே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவன் நிறைய வெள்ளிக்கிழமை உண்மையை நான் சொல்கிறோம். தனியார் 50 வயசு பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உதவி தரையிலாது. எனக்கு ஒரு மகன் 3 பிள்ளைகள ஒரே ஒரு மகன், அவர் கல்யாணம் கட்டி 10 வருஷம் அவரும் 10 வயதுல தகுப்பனை இழந்து கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாம் 5 வீடு வாசல்லாம் கட்டி தந்து தங்கச்சியை படிக்க வச்சு அப்படி இருக்க குளமாக தங்கச்சியையும் இழந்துட்டார். என்னன்னா அவரை கஷ்டப்படுத்த விரும்பல. அவருக்கு 3 பிள்ளைகள் அவங்க குடும்பக்காரராக போயிட்டாங்க, தனியாக வேறையா இருக்கிறாங்க. நான் 2 வளவில் இருக்கிறேன். நான் ஒரு தரையும் கஷ்டப்பட விரும்பல. நானாக எந்த உயிர் இருக்கும் பிறகு நானாக உழைச்சி நானாக சாப்பிட்டு எந்த உயிர் போகணும்ண்டு நான் அந்த விருப்பத்தோட தான் இன்றைக்கும் இருந்து நான் ஜீவிச்சுட்டு இருக்கிறேன். அன்றைக்கு 18ஆம் தேதி பால் காய்ச்சி கனடாவில் இருந்த ஆக்கள் வந்தவங்க, அவங்க பேட்டி எடுத்தவங்க, கனடாவுக்கு தொடர்பு எடுத்து தந்தவங்க, உங்களுக்கு இப்போ எப்படிமா இருக்குது வீடு தந்த புறவன்ட்ட நான் அந்த சந்தோஷமா இருக்கு, நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்றேன். உங்களுக்கு இந்த வீடு தந்து உதவி செய்த அவங்கள நான் சாகும் வரை இந்த நான் மறக்க மாட்டேன். சரியான சந்தோஷத்துல சாப்பாட விடிய எழும்புனா நான் எனக்கு இந்த வீடு தந்த ஆக்கள் 100 வருஷம் வாழணும்ட்டு தான் நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என்னோட தொடர்பு கொண்டு கேட்டவங்க, அம்மா இப்போ உனக்கு என்ன தேவைப்படுது என்று கேட்டவங்க கனடாவில் இருந்து. நான் சொன்னேன், எனக்கு வீடு தந்திருக்கிறேன், வீட்டை பூசி கரண்டு வசதியும் எடுத்து தந்தேலண்டா நல்லமா இருக்குமென்று சொல்ல என்ன உதவியை எதிர்பார்க்குறேன்ட்டு கேட்டவங்க. நான் ஒரு தொழில் செய்யறதுக்கு எனக்கு முதல் இருந்தா எனக்கு உதவியா இருக்குமெண்டு அவங்களோட நான் நேரடியாக கதைச்சேன். வெங்காய உதவி செய்தாங்களே, பம் தாரணண்டவங்க 2 பேருக்கு ஒரு பம் கொடுக்க தாரணன்னு சொல்லி இருக்கிறாங்களா, அவருக்கு தாங்கால காணிய இருக்குது. அது என்னண்டா இப்ப கோடை காலத்துல காத்து வர நோய் வந்து சாகுற எனக்கு ஒரு தையல் மிஷினும் அதுக்குரிய தளபாடமும் தந்தையிலண்டா. எனக்கு இப்ப
வீடு இல்லாத ஒரு குறையில இருந்த நான் எனக்கு கனடா மக்களோட உதவியா நன்மையால எனக்கு வீடு கிடைச்சி நான் இதை போல சந்தோஷம் எனக்கு இனிமேல் ஒன்றுமில்லை. நான் என் குடும்பத்தை பிள்ளைகளை இழந்தாலும் அதொரு பக்கம் இருக்க எனக்கு இது பெரிய தலையடியா இருந்தது. மாறிக்கே எல்லாம் நான் செத்துருவோமான்னு உடனே நினைச்சலாம். அப்படி தண்ணி பிடிச்சி கடும் கஷ்டப்பட்டேன். கால் வைக்கிறாது வீடு வாசல்ல எல்லாம் ஊறி தண்ணி பிடிச்சிட்டு அந்த நிலையில எனக்கு இந்த கனடா மக்கள் இந்த வீட்டை தந்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். எனக்கு இப்ப இந்த வீடு தந்தது சந்தோஷம். இப்ப நான் இந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா ஒரு தொழில் செய்யறதுக்கு எனக்கு பெருசா வேற எதுவும் செய்ய என்னால முடியாது. உண்மையை சொல்றேன், சும்மா பொய்ய சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரு தையல் மிஷினும் அதுக்குரிய பாடத்தை தந்தேன்னு சொன்னா